ചേട്ടാ എന്തുണ്ട് വിശേഷം? ചേട്ടന്റെ പേര്? എന്റെ പേര് കേളു. கேளு சேட்டன். அந்த மீசை நல்லா இருக்கு. மீசை முளைச்சிருக்கு. தமிழ் பேசுவீங்களா? இத்தனை மாத்திரம். மீசக்காரன் கேளுவா? ஆமா. எங்க இருந்து? தமிழ்நாட்டுல இருந்து வரேன். தமிழ்நாடுன்னு கேளுவா? தமிழ்நாட்டுல கேளு எல்லாம் இருக்குமா? ஆமா, அங்க கேளு இதுவரைக்கும் கேள்விப்படலையே. அங்க போய் செட்டில் ஆனா தமிழ்நாட்டுல ஆதித்த கேளு. பாலக்காட்டுல இருந்து தமிழ்நாட்டுக்கு போய் செட்டில் ஆனா கேளு. அதுதானா? அங்க என்ன வேலை? அம்பத்தூர்ல சாய கடையா? ചായക്കടയല്ല, ഒരു കള്ളുകട വെച്ച്. ചേട്ടൻ ഇതുവരെ പോവാത്ത സ്ഥലം. இதுவரைக்கும் அங்க ஒரு கல்லு ஷாப் இதுவரைக்கும் பார்க்கல. அப்படியா? நீங்க கண்டிப்பா வந்து விசிட் பண்ணுவாங்க. ஓ சரி சரி. ரெண்டு குழந்தை இருக்குல்ல உங்களுக்கு? இல்லை. ஐயோ பொண்டாட்டி பேர் என்ன? ஐயோ ஐயோ கல்யாணம் കഴിച്ചിട്ടില്ല. கல்யாணம் இல்ல இல்ல இல்ல. I am only 21 years old. கேளு இங்கிலீஷா? அது எப்படி? இந்த மாதிரி ஓ தமிழ்நாடு தானே, அங்கே சின்ன ரோட்ல நடக்கறவங்க எல்லாம் இங்கிலீஷ் சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல தான் பேசுவாங்க. ஆமா. I am only 21 years old. கேளு தானே இது? ஆமா. എന്നാലും എന്റെ ഐശ്വര്യ റായിനെ ആക്കി വെച്ചിരിക്കുന്നത് നോക്കിയ മീശ ரொம்ப நல்லா இருக்கு, அழகா இருக்கு. Thank you. உங்களுக்கு ரொம்ப மேட்ச் ஆகுது அது. Thank you. எப்ப வேணாலும் போட்டுக்கோ. இல்ல வேண்டாம். நான் கஷ்டப்பட்டு ஒட்டிட்டு வந்திருக்கேன். அப்படியா? ഒട്ടിച്ചതാ അത്? ஆமா. பார்க்கட்டும், அது ரொம்ப நல்லா இருக்கு. മൈക്കും താത്തി കൊടുക്കും. ഇത്ര മാത്രം കറക്റ്റ്. ഒരു വര. അയ്യോ പാട്ട് പാടുമ്പോ ശ്വാസം വലിക്കുമ്പോ കേറി പോവാത്തോട്ട് അതിലെല്ലാം ചാൻസ് ഉണ്ട് കേട്ടോ. നന്നായിട്ട് വലിച്ചു നോക്കിയേ. போயில அப்ப பாடலாம். இல்ல. ஓகே ஓகே தான், எல்லாம் ஓகே. அந்த மீச പൊളച്ച പാട്ടാ? ஆமா. என்ன പാട്ടത്? മീശ മുളച്ചപ്പോൾ മുതല് ഞമ്മടെ വീട്ടിനടുത്തുള്ള പെണ്ണിനെ പാട്ടിലാക്കിയ കഥ പറഞ്ഞൊരു കോപ്പ കൂടെ വിഴുങ്ങണം. 12 പാട്ടോട് പാരഡി இந்த பாட்டுல இருக்கு. 12 பாட்டா? ஆமா. ஓ அப்படியா? நான் லிரிக்ஸ் படிக்கிறதா 3 പേജുக்கு ലിറിക്സ് എഴുതിയിട്ടൊക്കെ പഠിച്ചேன். ஐயோ அவ்வளவு லிரிக்ஸ் இருக்கா? எவ்வளவு டைம் எடுத்த நீ? ഞാന് ഒരു 1 ഡേ ഫുള്ളா എടുத்தேன். லைக் ஒரு 1 hour எடுத்தது லிரிக்ஸ் படிக்க. அதுக்கப்புறம் ப்ரொனன்சியேஷன் எல்லாம் சரியாக்க ஒரு நம்ம கேளு ரொம்ப இன்டெலிஜென்ட். ஒரு வீக் எடுத்தாச்சு. எல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணுவாங்க.